இன்றைக்கும் வேலை செய்து கொண்டிருக்கிறது, மக்களுக்கு பயன் அளித்துக் கொண்டிருக்கிறது, பெண்களின் உயிரை காப்பாற்றுகிறது, குழந்தைகளின் உயிரை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. மருத்துவர் அன்புமணி 20 வருடங்களுக்கு முன்னால் கொண்டு வந்த அந்த சிறப்பான திட்டங்கள். அதே போல கிராமத்து மருத்துவமனைக்கெல்லாம் போயிருப்பீங்களா? மருத்துவமனைக்குன்னா ஆஸ்பத்திரி, ஆரம்ப சுகாதார நிலையம், கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போனால் ஊசி போடுவாங்களா? ஊசி போட்டால் தான் உடம்பு சரியாகும் இல்லை? நம்ம ஆளுங்களுக்கு வெறுமா ஊசி போடாமச்சா போன டாக்டர் ஒன்றுமே கொடுக்கல, ஊசியே போடலை. ஊசி போட்டால் தானே டாக்டர் இல்லை? நம்ம ஆளுங்களுக்கு என்னன்னா ஊசியே போட்டாதான் சரி. அப்பெல்லாம் ஊசி போடுவாங்களே, எப்படி போடுவாங்க? எத்தனை ஊசி போடுவாங்க ஒரு ஆளுக்கு? ஒரு ஊசியா? உங்க ஊசி எடுத்து இன்னொருத்தருக்கு போடுவாங்களா? பார்த்துருக்கீங்களா? 15 வருஷம் முன்னாடி. இப்பயும் அப்படிதான் போடுறாங்களா? இப்ப கிடையாது. ஒருத்தருக்கு போட்ட ஊசிய இன்னொருத்தருக்கு போட மாட்டாங்க. அது ரொம்ப நல்லது. ஒருத்தருக்கு மலேரியா பேஷண்ட்டுக்கு ஒரு ஊசியை போட்டு அந்த ஊசியை சுத்த தண்ணியில கழுவி உங்களுக்கு போட்டா என்ன வரும்? அதே மலேரியா வந்தாலும் வரும், சொல்ல முடியாது இல்லையா? வாய்ப்பு இருக்குது. சரியா கழுவுலனா அந்த மலேரியா கிருமி அடுத்தவங்களுக்கு வரும், 10 பேருக்கு வரும். ஏன்னா ஒரு ஊசியை கழுவி ஒரு 20 பேருக்காவது போடுவாங்க. ஆனா மருத்துவர் அன்புமணி 2004 2009 வரை அமைச்சராக, சுகாதாரத்துறை அமைச்சராக டெல்லியில் இருக்கும் பொழுது, அவர் மருத்துவர், டாக்டர் தானே. அவர் என்ன நினைச்சாரு? இது மாதிரி பண்ணா கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன வரும்? நோய் தொற்றும். அது மாதிரி ஒரு கொடூரம் நிகழக்கூடாது. அவங்க மேல எந்த தப்பு இல்லையே, அவங்க நல்லா தானே போனாங்க. வெறும் வயிற்று வலின்னு போனவங்களுக்கு மலேரியா வாங்கிட்டு வந்தா நல்லா இருக்குமா? வெறும் தலைவலின்னு போறவங்களுக்கு கால்ரா வாங்கிட்டு வந்தா நல்லா இருக்குமா? அதெல்லாம் இருக்கக்கூடாது என்பதற்காக தான் கிராமத்து மக்களுக்கும் தரமான சுகாதாரமான இலவச மருத்துவம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தான் கிராமத்து மக்களுக்கு போடக்கூடிய அந்த ஊசியா இருந்தாலும் அது ஒரு முறைதான் பயன்படுத்தப்பட வேண்டும், அதுக்கப்புறம் அந்த ஊசியை தூக்கி போட்டுடணும் என்ற திட்டத்தை கொண்டு வந்தார் மருத்துவர் அன்புமணி. அதுவும் ஒரே நாள்ல அதை அமல்படுத்தினார். ஒரே நாள் தான். இன்னைக்கு காலை இன்னி வரைக்கும் அந்த ஆஸ்பத்திரிகள்ல ஒரு நாள் முழுக்க ஒரு ஊசியை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. 30 பேருக்கு போட்டாங்கன்னா அடுத்த நாள் காலையிலேருந்தே கிடையாது. மருத்துவர் அன்புமணி போட்ட சட்டத்தினால் ஒரு நாள் அந்த ஒரே இரவுல அந்த தலையெழுத்தையே மாத்திட்டாங்க. என்ன? ஒரு ஊசியை ஒருத்தருக்கு தான் போடணும். ஒரு ஜோர நோயாளிக்கு போட்ட ஊசியை இன்னொருத்தருக்கு போடக்கூடாது என்ற அந்த திட்டத்தை கொண்டு வந்தார் மருத்துவர் அன்புமணி. எதற்காக? நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும். குழந்தைங்க நல்லா இருக்கணுமா இல்லையா? வயசான யாரோ ஒரு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அந்த ஊசியை கொண்டு வந்து நம்ம குழந்தைக்கு போட்டா என்ன ஆகும்? நல்லா இருக்க குழந்தைக்கு அந்த ஊசி ஜுரம் பிடிச்சிக்கும். அதனாலதான் இந்த மாதிரி ஒரு நல்ல திட்டத்தை மருத்துவர் அன்புமணி கொண்டு வருகிறார். எல்லாருக்குமே தரமான